மனுஷங்களால செயற்கையா பிளாக் ஹோலை உருவாக்க முடியும்னா நம்புவீங்களா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் மகரிஷி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனுஷங்க எப்படி செயற்கையா பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சாங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பிளாக் ஹோல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு பெரிய நட்சத்திரத்தோட கோர், அதாவது அதோட மையக்கரு தகர்ந்து ஒரு நட்சத்திரம் வெடிக்கிறப்ப பிளாக் ஹோல் உருவாகுது. இந்த பிளாக் ஹோலோட ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னா, கிட்டத்தட்ட அது பக்கத்தில் போகிற எல்லா பொருளையுமே உள்ளிழுத்துக்கும், ஒளியை கூட விட்டு வைக்காது. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பவர்ஃபுல்லானதுன்னு. இப்போ இதை வச்சு நம்ம ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சேம் கான்செப்ட் தான். இங்கே ஒரு நட்சத்திரத்தோட கோர் தகர்க்கப்படுதா, ஆனால் 2017 கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்க நேஷ்னல் ஆக்சலரேட்டர் லெபார்டரியில் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன மாதிரி டெஸ்ட்னா, ஆட்டம்ஸ், அதாவது அணுக்களை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு அணுவில் எலக்ட்ரான்ஸ், அப்புறம் புரோட்டான், நியூட்ரான்னு 3 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதில் புரோட்டானும் நியூட்ரானும் நியூக்ளியஸ்னு சொல்லப்படுது. அந்த நியூக்ளியஸை சுற்றி வர பார்ட்டிகளை நம்ம எலக்ட்ரான்னு சொல்லுவோம். இப்போ இந்த எலக்ட்ரானை அதிக கதிர்வீச்சு கொண்ட எக்ஸ்ரே துகள்களை வச்சு எய்ம் பண்ணி ஒவ்வொரு எலக்ட்ரானாக அடிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு எலக்ட்ரானையாக அடிக்கும் போது அடிவாங்கின அந்த எலக்ட்ரான்கள் தன் சுற்றுவட்ட பாதையிலிருந்து விலகி கண்ணா பின்னான்னு சுற்றிக்கிட்டு தெரியுது. இவங்க அதோட நிறுத்தாமல் ஒன்று மாற்றி ஒன்றுன்னு ஒவ்வொரு எலக்ட்ரானாக இவங்க எய்ம் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்க, ஒரு கட்டத்தில் அங்கே ஒரு சின்ன கருப்பு நிற சுழல் ஒன்று உருவாகுது. எண்ணி பார்க்க முடியாத அளவு ஈர்ப்பு விசை கொண்ட அந்த சுழல் அங்கே இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸையும் தனக்குள்ளார விழுங்கிட்டு கொஞ்ச நேரத்திலே காணாமல் போயிடுது. உள்ள இருந்து கருகருன்னு ஒன்று இறங்குச்சு. கையில மரது நாணயம் வச்சிருந்த யாழை ஒரே போட்டுச்சு. அதிர்ந்து போன ஆராய்ச்சியாளர்கள் இத்தோட நிறுத்தாம மேலும் பல டெஸ்ட்கள் இதே மாதிரி எடுக்கிறாங்க. ஆனா அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். கடைசியில அந்த சின்ன பிளாக் ஹோல் வருது, உள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போயிடுது. இதுதான் எல்லாத்துலேயும் ரிசல்ட்டா வருது. ஸோ இதை என்ன பண்ணாலும் இதே மாதிரி தான் நடக்குதுங்கிறதுனால கடைசியில் செயற்கையாக ஒரு பிளாக் ஹோலை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வருது. அதுக்கு அவங்க மாலிகுலர் பிளாக் ஹோல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சரி, பிளாக் ஹோல்னா எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கணும்ல, அப்போ அங்கே டெஸ்ட் பண்ண ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஏன் உள்ளே இழுத்துக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு பதில் அங்கே உருவாகினது ஒரு சின்ன பிளாக் ஹோல் தான். அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட கிராவிடேஷனல் புல் பவரும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸை அது உள்ளாரையும் இழுத்துக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் நிலையானது. பட் இங்கே உருவான டைனி பிளாக் ஹோலுக்கு டைம் லிமிட் இருக்குது. அது உருவானதும் அதை சுற்றி இருக்கிற சம் கைண்ட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் குறைஞ்சதும் அந்த பிளாக் ஹோல் காணாமல் போயிடுது. ஸோ இங்கே எந்த ஒரு அணுவையும் அதிக எனர்ஜி கொண்ட எக்ஸ்ரே துகள்கள், அப்படி இல்லைனாக்கா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வச்சு நாம் அதை தாக்கும் போது இது மாதிரியான மாலிகுலர் பிளாக் ஹோல்ஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.